ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீகாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பெட்டல் மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பெட்டல்லேருந்து கொஞ்சம் சாய்வாக நெக் பார்ட் போடணும். நெக்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் வளைவாக ரவுண்டு மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தலை ஹெட் பார்ட் வந்துடும். ஹெட்லேருந்து அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்து கர்வ் மாதிரி கொண்டு வந்து அதுலேயும் வந்து ஒரு பெட்டல் மாதிரி வளைச்சி விட்டோம்னா பீகாக் ஷேப் கிடச்சிரும். இப்போ ஐக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு டாட் வச்சுருங்க, பெரிய டாட்டாக. நெக்ஸ்ட்டு நோஸ் பார்ட்டுக்கு வந்து ஒரு வி ஷேப்பில் போட்டுட்டு அந்த வி ஷேப் வந்து மேலாக சுழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நோஸ் வந்துடும். இப்போ ஹெட்டுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் மாதிரி ஒரு நீளமான ஒரு ஸ்பைரல் மாதிரி லைன் போட்டு வளைச்சி விட்டுருங்க. பக்கத்துலேயே லைன் போட்டு டாட் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபெதர்ஸ் பார்க்கலாம். ஃபெதர்ஸ்க்கு வந்து எஸ் ஷேப் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே கொண்டு வந்து வளைச்சி விடணும். ஓகேங்களா? இதெல்லாமே நான் இப்போ பெனில் தான் போடுறேன். நான் வந்து மெஹந்திலேயே போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபெதர்ஸ்குள்ளே பாருங்கள், நம்ம ஸ்பைரல் போட்டு ஃப்ளார் போடுவோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளாரை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஸ்பைரல் போடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து டாட் வச்சுருங்க. சைடு எல்லாமே டார்க் ஷேட் பண்ணிவிடுங்க. டார்க் ஷேட்னால் போல்டு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பெட்டல்ஸ் மாதிரி போட்டோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு ஃப்ளார் போட்டுட்டு அதில் லீஃப் இருக்க மாதிரி போட்டுருங்க. நம்ம பீகாக் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் மெஹந்திலேயும் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இப்போ பெட்டல்ஸ் மாதிரி போட்டோம் இல்லைங்களா? அந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டாட்டில் தான் கொடுக்க போகிறோம். இந்த பீகாக் ஃபுல்லாகவே டாட்டில் தான் கொடுக்க போகிறோம். நான் ஏன் வந்து டாட் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ட்ராயிங்கே பண்ண தெரியாமல் கூட இருக்கலாம். பீகாக் நம்ம போட்ட உடனே நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா பயந்துப்பாங்க. என்னடா பீகாக் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. நமக்கு தான் ட்ராயிங்கே வராதே, எப்படி நம்ம கோனில் போடுறது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த டாட் வச்சு போடும்போது உங்களுக்கு ட்ராயிங்கே தெரில அப்படின்னாலுமே ஈஸியாக போட்டுடலாம். அதே சமயம் நம்ம ஏதாவது ஒரு வளைவில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அழைச்சிக்கலாம் உடனே. கோனில் இப்போ லைன் போட்டுட்டு நம்ம அழைச்சோம்னா அந்த இடம் வந்து நல்லா கரெக்டாக தெரியாது. இப்போ நம்ம டாட் வச்சுட்டு நம்ம எரேஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவா வந்து அதில் ஸ்ட்ரெயின் இருக்காது. நம்ம லைன் வச்சுட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த வந்து அழைச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அந்த ஸ்டெயின் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் டாட் வச்சு எந்த ஒரு இதாக இருந்தாலும் பண்ணுங்கள். இப்போ இந்த பீகாக் வந்து நோஸ் பார்ட் போடுறோம். இதே மாதிரி தான் அந்த பெனில் எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து டாட் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து உள்ளே ஓவல் ஷேப் கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த சைடு எல்லாமே வந்து போல்டு பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங் கொடுத்துருங்க. அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளார மட்டும்தான் அந்த தெரியணும். உள்ள அந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா? அது மட்டும்தான் அப்படியே தெரியணும். மற்ற சைடு எல்லாமே வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுத்துருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கேளுங்க. இப்போ வந்து சைடில் எல்லாமே இந்த நெக் பார்ட்டு எல்லாமே வந்து நல்லா போல்டு பண்ணிவிடுங்க. நம்ம ஏன்னா இதில் டாட் வச்சு போடும்போது லைட்டாக தான் போட்டிருப்போம். லைட்டாக டாட் வச்சு நம்ம போடும்போது கொஞ்சம் நம்ம கை வந்து கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த லைன் ஒழுங்காக வரல அப்படின்னா கூட நம்ம இந்த சைடில் வந்து நல்லா டார்க்காக போல்டு பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். பீகாக்கோட ஷேப் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹெட் பார்ட் பார்த்தீங்களா? பீகாக்கோட ஹெட் பார்ட் எப்படி சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இந்த பாடி பார்ட்க்கு எல்லாமே வந்து ஸ்பைரல் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே ஸ்பைரல் கொடுத்தா கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த பெனில் எப்படி போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலனா டவுட் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. இது போடணும் அப்படிங்கிறதுக்காக பெனில் போட்டுட்டு அது மேலேயே போட்டுறாதீங்க. வரல அப்படின்னா 1 டைமுக்கு 2 டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பீகாக் வந்து எத்தனை டைம் போடணும் அப்படின்னா 3 டைம்ஸ் போடணும். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் இப்போ போடுற பீகாக்லேயே வந்து 2 மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த மெத்தடையும் வந்து 3 டைம்ஸ் போடுங்க. இந்த மெத்தடையும் 3 டைம்ஸ் போடுங்க. இன்னொரு பீகாக் சொல்லி கொடுக்குறேன். அதையும் நீங்கள் 3 டைம்ஸ் போடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் எல்லாமே வந்து லீஃப் போடுற மாதிரி போட்டு சைடில் போல்டு பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபெதர்ஸ்க்கு எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பைரல் போட்டு ஹாம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த பீகாக் வந்து எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும் ஹேண்டில் அப்படின்னா, ப்ரைடல் டிசைன்லாம் போடும்போது பார்டர் போடுவீங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட்டிங்லேயே இந்த பீகாக்கை போட்டு கீழே இந்த பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு கீழே பார்டரை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பீகாக் நான் ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு தான் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நான் போடுறது அந்த பீகாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீழே பார்த்த மாதிரி தான் ஃபெதர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைப்லேயுமே போடணும். இப்போ பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பீகாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பீகாக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீகாக் எப்படி பார்த்தோம், ஹெட்டு வந்து ஃபெதர்ஸை பார்த்த மாதிரி போட்டோம். இப்போ இந்த பீகாக் வந்து ஹெட்டு வந்து இந்த சைடு நம்ம கீழே பார்க்குற மாதிரி போட போகிறோம். ஃபெதர்ஸ் அந்த பக்கம் இருக்கும், ஹெட் இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா? போடுறத பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் போட்டாச்சு. பெட்டல் மாதிரி அந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, உடம்புக்கு வந்து அது போட்டாச்சு. இப்போ அந்த பெட்டல்லேருந்தே கீழே வந்து நீளமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஃபெதர்ஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் நீளமாக நீங்கள் அந்த ஃபெதர்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஹெட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், இந்த சைடு போட்டுருணும். இப்போ இந்த சைடு போட போகிறோம். ஒரு 6 மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. ஜாயிண்ட் ஆகாமல் ரவுண்டாக நல்லா அழகாக வரணும், ஹெட் மாதிரி இருக்கணும். இப்போ அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரவுண்டுக்குள்ளார இருந்து உள்ளே நல்லாவே கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு, அந்த உள்ள ஸ்டார்டிங்கில் நம்ம இருக்கும் இல்லைங்களா, அந்த உள்ள லைன்லேருந்து மறுபடியும் நம்ம உடம்பு அந்த பீகாக் வந்து போட போகிறோம். இதை வந்து பாதியிலே நிறுத்திடலாம். ஏன் பாதியிலே நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைன் போட போகிறோம். லைனில் வந்து பீகாக் வந்து ஒரு இதில் வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நோஸ் போட போகிறோம். நோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வி ஷேப் போடுங்க. வி ஷேப் வர மாதிரி போடுங்க. கொஞ்சம் வளைச்சி விட்டாலும் சரி. நான் வந்து கொஞ்சம் நீளமாக போட்டுட்டேன். பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை ஃபஸ்ட்டு பீகாக்கில் வந்து போட்ட மாதிரியே நீங்கள் போட்டாலுமே ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு எல்லாமே போல்டு பண்ணிவிடுங்க. உள்ளே ஃபில்லிங் கொடுத்துருங்க. எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பீகாக்கில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். நோஸ் வேணால் மாற்றுறதுனா மாற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நீளமாக போட்டுட்டேன். அப்படி நீங்கள் இதே மாதிரி போடுறதுனா கொஞ்சம் வளைச்சி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து ஒரு டபுள் லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி. இந்த பாக்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ஃபில்லிங் பண்ணுறேன். செகண்ட் பாக்ஸ்க்கு வந்து நான் 3D ஷேட் தான் கொடுக்குறேன். உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி பண்ணுறதுனால இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பெனில் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா பாருங்கள். நான் ஏன் பென்லேயும் போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு பெனில் போடும் போதே எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் வரக்கூடாது, அதுக்காக தான். உங்களுக்கு அப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து மெஹந்தியில் போட வரல அப்படின்னா, நீங்கள் பெனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூட மெஹந்தியில் போடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.